Hi friends, welcome to Tamil Life Travel. நம்ம இன்னைக்கு நிலக்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிலக்கடலை சட்னி செய்ய கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் நிலக்கடலை எடுத்திருக்கேன். இதை ஒரு கடாயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நிலக்கடலை வறுக்கும் பொழுது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கடலை மேலே செவந்துடும், பட் உள்ளே வறுபடாது. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு 2 வரமிளகாயும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஜீரகம் பொரிய வறுத்தா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து கடலை ஆறிடுச்சு. நான் அதை தோல் உரித்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க மிளகாயையும் ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் அதையும் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்சா சரியாக இருக்கும். இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். கொஞ்சோண்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி இலக்கி ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் எண்ணெய், கடுகு, 2 வரமிளகாய் சேர்த்து இந்த மாதிரி தாளித்து ஊற்றிக்கிட்டேன். இப்போ சூப்பரான நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ராகி களி கூட இந்த சட்னி வச்சு சாப்பிடும்பொழுது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நிலக்கடலையை வறுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ சட்னி வேணாலும் வரமிளகாயும் ஜீரகத்தையும் மட்டும் வறுத்து போட்டு ஈஸியாக சட்னி அரைச்சிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் சூப்பரான சட்னி ரெடி பண்ணிடலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.